ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நினைவாக தாங்க இருக்கு. பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரலும் நம்ம என்னென்ன அனுபவங்கள் ஏற்பட்டுச்சோ எல்லாமே என்ன ஆகிடுது, ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு. ஸ்டோரேஜ் ஆனதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு சூழ்நிலை பார்த்தோன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இவர் நண்பர் இவர் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, இவர் வந்த நினைவுகள் இருக்குது, இவர் எங்கே குடியிருக்கிறாருன்னு தெரியுது. இப்போ அவரால் மறந்துடு. இப்போ இவரை பார்த்த உடனே அப்போ பார்த்ததெல்லாம் நினைவு, ஏன்னா அது ரெக்கார்டாக உள்ள இருக்குது. எப்போ தேவையோ அப்போ என்ன பண்ணுது, மனசு எடுத்து வெளியே காட்டுது. என்னடா அது, நம்ம மனசை அமைதிப்படுத்தலான்னு வந்தா மனசு இப்படி அலைவாயுது, என்ன பண்ணி மனசை அமைதிப்படுத்துறது அப்படின்ட்டு 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. பாம்பு இருக்கிறது தெரியாமல் தூங்குறவர்களும் நல்லா தூங்கிட்டோம். பாம்பு கூட இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல, பாம்பு கூட இருந்தவர்களும் நிம்மதியாக இருந்தோம். பாம்பு நம்மளை விட்டு போன விட்டு தான் நம்முடைய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, பாம்பு பிரச்சனையா பாம்பை பற்றிய நினைவு பிரச்சனையாங்கிறது தான் இங்கே கேள்வி. இப்போ பாம்பை பற்றிய நினைவு தானே பிரச்சனையாக இருக்குது. அப்போ அந்த நினைவை சரி செய்வது எப்படி? நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நினைவாக தாங்க இருக்குது. பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரலும் நம்ம என்னென்ன அனுபவங்கள் ஏற்பட்டுச்சோ எல்லாமே என்ன ஆகிடுது, ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு. ஸ்டோரேஜ் ஆனதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு சூழ்நிலை பார்த்தோன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இவர் நண்பர் இவர் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, இவர் வந்த நினைவுகள் இருக்குது, இவர் எங்கே குடியிருக்கிறாருன்னு தெரியுது. இப்போ அவரால் மறந்துடு. இப்போ இவரை பார்த்த உடனே அப்போ பார்த்ததெல்லாம் நினைவு, ஏன்னா அது ரெக்கார்டாக உள்ள இருக்குது. எப்போ தேவையோ அப்போ என்ன பண்ணுது, மனசு எடுத்து வெளியே காட்டுது. இவர் யாருன்னு தெரியுதா, இவர் இப்போ வந்தவர் எல்லாமே காட்டுது. இப்போ நம்ம ஒரு ஒரு யானையை பற்றி நிறைய பார்த்துருப்போம். யானையை காட்டுக்குள்ளே பார்த்துருக்குறோம், ஜூவில் பார்த்துருக்குறோம், வித்தை காட்டுறவங்க கடை பார்த்துருக்குறோம். எல்லாமே உள்ளுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகிடுது. புதுசாக நம்ம ஏதோ ஒரு வழியில் போகும்போது, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது ஒரு யானையை பார்த்தோன்னா அதெல்லாம் ஞாபகத்துக்குறோம். யானை பற்றிய எல்லா நினைவுகளும் நமக்கு வரும். அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். ஒரு குழந்தை எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு பாம்பு கூட குழந்தை ஈஸியாக விளையாடும். ஏன்னா அதனுடைய ஆபத்து அதுக்கு தெரியாது. அது என்ன, அது இது ஒரு பொம்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அது விளையாடுது. பாம்பு வந்தால் படையும் நடுங்கும்பாங்க, ஆனால் குழந்தை விளையாடுது. ஏன்னா அதை பற்றிய நினைவு அதற்கு இல்லை. இப்போ தான் புதுசாக ஸ்டோரேஜ் ஆகுது. அப்போ நினைவுகள் தான் நமக்கு பிரச்சனையாகவே இருக்குது. நினைவுகள் தானே பிரச்சனை. நம்மளை ஏமாற்றணும்னு நினச்சோடனே நமக்கு கோபம் வருது, நம்மளை அவமானப்படுத்தணுன்னு பார்த்தோன்னே நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது, இவன்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஆகுது. ஒரு நினைவுகள் தான் நம்ம என்ன அது நண்பரை பார்த்தோன்னே என்ன ஆகுது, ஹாப்பி ஆகுது, பரவாயில்ல நண்பன் நம்ம வேண்டியவன். அப்போ இந்த மனசு காட்டுறது தான் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அதுதான் காட்டுது. அப்போ மனசை சரி பண்ணிட்டோம்னா வாழ்க்கை சரியாயிடும். மனசை சரி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத அப்போ பார்க்குறோம். மனசை எந்த மாதிரி பண்ணால் மனசு சரியாயிடும், நம்ம நினச்ச மாதிரி மனசை உருவாக்குறது. ஓகேங்களா? அதுதானே பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கதை. ஒருத்தர் தியானம் பண்ணுட்டா மனசு அமைதியாகிடும், தியானம் பண்ணோம்னா நம்ம ரொம்ப நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து தியானம் பண்ணுறாரு. சமையல் செய்கிறாங்க, கொரியர்காரன் வரான், புக்கு வருது, பேப்பர்காரன் வரான், எல்லா சப்தமும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. சரி, இங்கே இருந்தால் நம்மளால் தியானம் பண்ண முடியாது, நம்ம ஒரு காட்டில் போய் அமைதியாக உட்காந்து இயற்கையாக தியானம் பண்ணலான்ட்டு காட்டுக்கு போகிறாரு. காட்டில் உட்காந்து தியானம் பண்ணலான்ட்டு உட்கார்றாரு. உட்காந்து கண்ணை மூடிட்டு இருக்கும்போது ஒரு மதியம் 12 மணி இருக்கும். அந்த பக்கம் ஒரு பெண் போகிறான், இளம்பெண். ஒரு நடனம் கற்றுக்கிறதுக்காக அந்த பக்கம் போகிறாட்ருக்கு. காலில் கொலுசு, போகிறான். பார்த்தோன்னா இவன் அழகாக இருக்காளேன்னு உனக்கு ஒரு தாட் வருது. அப்போ இந்த மனசு சொல்லுது, நீ தியானம் பண்ண வந்த இடத்துல உட்காந்து அந்த பொண்ணு அழகாக இருக்கான்னு நீ உனக்கு நினைக்கலாமா, இது இப்போ தேவையா அப்படின்னு சொல்லி மனசு சொல்லுது. இவர் பண்ணுறாரு. ஆமாம், இல்லை இந்த மனசு ஏன் அப்படி சொல்லுது, பார்த்ததுனால தான் இந்த மனசு அப்படி சொல்லுது. ஏன்னா நம்முடைய மனசுங்கிறது எதோடு இணைஞ்சிருக்கு அப்படின்னா நம்முடைய பஞ்சேந்திரியங்களோடு இணைஞ்சிருக்கு.
பஞ்சேந்திரியங்கள் என்ன? கண், காது, மூக்கு, நாக்கு, தொடு உணர்வு. இதோடு இணைஞ்சதுனால நீங்கள் கண்ணில் ஒரு காட்சியை பார்த்தீங்கன்னா அந்த காட்சி சம்பந்தமான எண்ணங்கள் வரும். ஒரு சவுண்டை கேட்டிங்கன்னா அந்த சவுண்டு சம்பந்தமான எண்ணங்கள் வரும். ஒரு ஸ்மெல் பண்ணால் அந்த ஸ்மெல் சம்பந்தமான எண்ணங்கள் நமக்கு வரும். எப்படி எண்ணங்கள் உருவாகுதுங்கிறது எண்ணங்கள் வரும். ஒரு தொடு உணர்வில் ஒரு எண்ணம் வரும். ஒரு கல் வச்சு தொட்டிங்கன்னா அது கல்லுன்னு தெரியும். ஒரு பஞ்சு வச்சு தொட்டால் அது பஞ்சுன்னு தெரியுது. அப்போ என்ன அந்த நம்முடைய இந்திரியங்கள் இருக்கு இல்லைங்களா, அதில் ரிசீவ் ஆகிறது மூலமாக நமக்கு எண்ணம் வருது. இப்போ என்னென்னா அந்த பொண்ணு பார்த்ததுனால இந்த பொண்ணு அழகாக இருக்கா அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வருது. அது தியானத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. உடனே பண்ணுறாரு, நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டார். கண்ணை மூடி உட்காந்து தியானம் பண்ணுறாரு. அடுத்த நாள் தியானம் பண்ணும்போது அந்த பொண்ணு வர்றது தெரியல, ஆனால் கொலுசு சத்தம் கேட்குது. ஆமாம், நேற்று அந்த பொண்ணு கொலுசு போட்டிருந்தாலும் கண்ணை முடிச்சு பார்த்தா அந்த பொண்ணு தான் போகிறான். அடடா, அந்த பொண்ணு அழகாக இருக்கான்னு என்ன வருது. உடனே இவர் யோசிக்கிறாரு, கண்ணை மூடிட்டோம், ஆனால் கொலுசு சத்தத்தினால அந்த பொண்ணை பற்றி எண்ணம் வந்துருச்சு. இந்த பொண்ணை பற்றி எண்ணமே நம்ம வரக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு பஞ்சு எடுத்து காதை அடைச்சிக்கிறாரு. காதை அடைச்சி உட்காந்துட்டார். கண்ணை மூடியாச்சு, காதை அடைச்சாச்சு. உட்காந்தவுடனே அந்த பொண்ணு போகிறது தெரியல, குழு சத்தமும் கேட்கல. ஆனால் அந்த பொண்ணு தலை நிறக்க மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு போகிறதுனால அந்த வாசம் நல்லா அடிக்குது. அதானே, இப்போ அந்த பொண்ணு தான் போகிறா அப்படின்னு மனசு சொல்லுது. முழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு போகிறா. அந்த பொண்ணு அழகாக இருக்காளே, என்னடா அது, நம்ம வந்து மனசை அமைதிப்படுத்தலான்னு வந்தால் மனசு இப்படி அலைபாயுதே, என்ன பண்ணி மனசை அமைதிப்படுத்துறது அப்படின்ட்டு சரி சுவாசிக்கிற அளவு இருந்து ஸ்மெல்லு உள்ளே போகாத அளவுக்கு ஒரு பஞ்சு எடுத்து மூக்கு வச்சுட்டார். கண்ணை பொத்தியாச்சு, காதை அடைச்சாச்சு, மூக்கையும் அடைச்சாச்சு. இப்போ எந்த டிஸ்டர்பன்ஸும் நம்மளை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பொண்ணு வந்து நம்ம தொட போகிறது கிடையாது. ஸோ அந்த தொடு உணர்வை பற்றி பயப்பட தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு கண்ணை மூடி உட்காந்துட்டார். அதே 12 மணி ஆன உடனே மனசு சொல்லுது, நீ கண்ணை மூடிட்டனால பொண்ணு தெரியல, காதை அடைச்சிட்டனாலும் குழு சத்தம் கேட்கல, மூக்கு அடைச்சிட்டனாலும் உனக்கு மல்லிகைப்பூ வாசம் வரல, ஆனால் அந்த பொண்ணு போகிற நேரம் வந்துருச்சு, பொண்ணு போயிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி மனசு சொல்லுது. இவர் டக்குன்னு முழிச்சு பார்க்குறாரு, பொண்ணு போகிறா. என்னடா இது, உடலினுடைய இந்திரியங்களில் எப்படி அடைச்சாலும் இந்த மனசை எதை வச்சு கட்டுறது? உடம்பையே கட்டி போட்டோம், எதுவும் தெரியக்கூடாதுன்னு, எல்லாத்தையும் கட்டின நமக்கு மனசை மட்டும் கட்ட முடியலையே அப்படின்னு அவருக்கு ஒரு பிரச்சனை. மனசை கட்டுறதுக்கு என்ன பண்ணுறது? எது ஆனாலும் அந்த நேரத்துக்கு மனசு சொல்லுது, இந்த மாதிரி வந்துச்சேன்னு சொல்லுது. இப்போ இது எதை வச்சு மனசை சரி பண்ணுறது? இப்போ மகான்களும் சொல்லிட்டாங்க, மனம் எண்ணம் போல் வாழ்வுன்ட்டாங்க. வள்ளுவரும் சொல்லிட்டாரு. நம்ம அனுபவ ரீதியாகவும் எண்ணத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. எண்ணம் தான் எல்லாமாவும் இருக்குது. எண்ணத்தை எப்படி சரி பண்ணுறது, எண்ணத்தை எப்படி கட்டுக்குள் கொண்டு வர்றது? இங்கே தான் இந்த ஆன்மீகத்தினுடைய ஞானத்தினுடைய பகுதியில் நம்ம நுழையிறோம். எண்ணத்தின் மூலமாக தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையே எண்ணத்தின் மூலமாக. அதை ஒன்று நம்ம அந்த சூட்சுமத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா ஒட்டுமொத்த பிரச்சனையுமே இங்கே சால்வ் ஆகுது. எண்ணத்திலிருந்து விடுதலை அடைவது எப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. அந்த எண்ணத்திலிருந்து விடுதலை அடைகிறதுக்கான சூட்சுமத்தை தெரிஞ்சிட்டோம்னா நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் சால்வேஷன் ஆகுது. பட் அது இதுவரை யாருமே அதை வந்து அதுக்கான சூட்சுமத்தை கண்டுபிடிக்க முடியாமல் எல்லாரும் எண்ணத்துக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும், எண்ணத்துலேருந்து எப்படி விடுபடணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. இதில் மிகப்பெரிய விஷயம், இதுக்கு ஆன்மீகத்தினுடைய இன்னும் உச்சத்துக்கு போனீங்கன்னா முருகபெருமான் வந்து அருணகிரிநாதருக்கு அருளிய ஒரு வாக்கியம் என்னன்னா, சொல்லற சும்மா இரு. நீ சும்மா இருந்தால் போதும், சொல்லற சும்மா இருன்னு முருகபெருமானுடைய அருளிய வாக்கியம் அது. அப்போ சும்மா இருக்கிறது எப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். எண்ணம் வந்தால் எண்ணத்திலேருந்து எப்படி சும்மா இருக்கிறது, இதற்கான ஆயத்தம் இதுவரை யாருமே சொல்லலை. இதை மிக எளிமைப்படுத்தி ஸ்ரீ பகவத்தை அவர்கள் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. என்னங்க தியானமா? தியானமும் ஒரு ஃபோக்கஸ் தானே. யார் அவருக்கா? அந்த குழப்பத்தில் வந்ததுனால தான் இந்த முகாமே நடக்குது. இப்போ எப்படி
எப்படி மனசை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாதனால தான் அந்த முகாம் வந்து நடந்து அதுக்கான விடையாக அது கிடைக்குது நம்ம. ஆமாம், மணியும் சரியாக 12 ஆனோடனே உங்களுக்கு சரி. மிக மிக ஒரு எளிமையான ஒரு வழியை கொடுத்துருக்காங்க. 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.